ஈஸ்டர் அட்டாக் நடக்கிறதுக்கு 3 வீக்குக்கு முன்னாடி 4 முஸ்லிம் பசங்களை அனுப்பிவிட்டு அந்த கத்தோலிக்க திருச்சபைகளில் கத்தோலிக்க தேவாலயங்களில் யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் சுமாருக்கு வருவாங்க என்கிற தகவல்களை சுரேஷ் சலே சேகரித்திருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த தகவல் சேகரிப்புக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு எங்க போனார்னு தெரியல. ஆனால் அவர் பயங்கரவாத குழுவினுடைய சிந்தனை தாக்கத்துக்கு உள்பட்டவர் அப்படிங்கிற விவகாரமும் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 2-3 நாளாக கொழும்புல ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கூடாரத்தை அமைச்சு வச்சுக்கிட்டு விமல் வீரவன்ச, உதய கம்மன் பிள்ளை, திலீப் ஜெயவீர இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு செட் அப்படியே வந்து நாங்கள் சுரேஷ் சலேக்கு நீதி வேணும், ஈஸ்டர் அட்டாக் பேரில் சுரேஷ் சலே பழி வாங்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளெல்லாம் சொல்லி கொண்டிருந்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அந்த கூடாரத்துக்கு நிறைய பேர் விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க. கலகுடாத்தே ஞானசார தேரர் வரைக்கும், பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அதே மாதிரி இந்த டாக்டர் ஷாஃபி விஷயத்தில் யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்க, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்க, இனவாதத்தை தூண்டி விட்டவங்க, அதுக்கு பக்கபலமாக நின்றவங்கன்னு அந்த லிஸ்ட்டு அப்படியே அதே கூடாரம், அதே ஆட்கள், எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. அவ்வளோ பேரும் அதில் வந்திருந்தாங்க. வந்து நாங்கள் சுரேஷ் சலேக்காக நிற்கிறோன்னுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ ஒரு செய்தியை சொன்னாப்புல, இந்த கூட்டம் வர்றதெல்லாம் சுரேஷ் சலேக்காக இல்லை, கோட்டாபே ராஜபக்சேக்கு ட்ராவல் பேன் பண்ணியிருக்கிறோம், அதாவது வெளிநாட்டு பயணத்தடைய நீதிமன்றம் விதிச்சிருக்குது, அதுக்கு தான் இவங்க சுரேஷ் சலேயோட பேரில் இவ்வளோ துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. சுரேஷ் சலே மேலே கொண்ட பாசமெல்லாம் கிடையாது, கோட்டாபே மேலே கொண்ட நேசம்தான் இதுங்கிறத அவர் சொல்லி கொண்டு இருந்தார். எது எப்படியோ நேற்று கூடாரத்தை காலி பண்ணிட்டாங்க. சுரேஷ் சலேக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்க சொல்லி நீதிமன்றம் ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் போய் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படா கிளம்பி போகிறதுன்றா இருந்தாங்க. இதை காரணம் சொல்லி நாங்கள் எங்களுடைய கூடாரத்தை காலி பண்ணுறோம், வெற்றி வெற்றி வெற்றின்னுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதில் உள்ள இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் CIDயால் ஒரு சில பேர் பட்டியலை கொடுத்து இவங்க அத்தனை பேருமே இந்த ஈஸ்டர் அட்டாக்கு தொடர்பான சுயாதீன விசாரணைக்கு இடையூறாக இருக்கிறாங்க, அந்த விசாரணையை முன்னுக்கு கொண்டு போக விடாமல் ஏதோ ஒரு வகையில் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டது. அதில் உதய கம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, டிரான் அலஸ், அனுராதா யஹம்பத், ஜயந்த சமரவீர, சஞ்சீவ எதிரிமான, மதுபாசன பிரசாத், சாணக்க பண்டார, பலங்கொட கஷ்யப்பஹிமி, பெங்கமுவே நாகல தேரர், இவங்க எல்லோருமே இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்த விடாமல் தொந்தரவாக இருக்கிறாங்கன்னு நீதிமன்றத்துக்கு CID அறிவித்திருக்கிறது. இது நேற்று நடைபெற்ற இந்த கூடாரம் பற்றிய கூடார செய்தி. இதை தாண்டி நேற்று இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நடைபெற்றிருக்கிறது. என்னன்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்தது. විශේෂයෙන් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපි මේ හදිසි තත්ත්වය ප්‍රකාශපත් කරන්නේ පහුගිය அமைச்சர் ஆனந்த விஜயபால எதற்காக சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை மிக விரிவாகவும் துல்லியமாகவும் பாராளுமன்றக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவிச்சாரு. அவர் ஒரு 4 காரணங்களை சுரேஷ் சலேயினுடைய கைதுக்கு காரணமாக முன்வைத்திருந்தார். முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா, ஈஸ்டர் அட்டாக் நடக்கிறதுக்கு 3 வீக்குக்கு முன்னாடி 4 முஸ்லிம் பசங்களை அனுப்பிவிட்டு அந்த கத்தோலிக்க திருச்சபைகளில் கத்தோலிக்க தேவாலயங்களில் யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் சுமாருக்கு வருவாங்க என்கிற தகவல்களை சுரேஷ் சலே சேகரித்திருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த தகவல் சேகரிப்புக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு எங்க போனார்னு தெரியல. ஆனால் அவர் ISIS பயங்கரவாத குழுவினுடைய சிந்தனை தாக்கத்துக்கு உள்பட்டவர் அப்படிங்கிற விவகாரமும் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈஸ்டர் அட்டாக் என்கிற ஒரு பயங்கரமான தாக்குதல் நடைபெற இருக்கிறது என்கிற தகவல்
துல்லியமாக கிடைத்தும் தகவலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் யாரு தகவலை கொடுத்தாரோ அந்த தகவல் கொடுத்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். இது இவர் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது குற்றச்சாட்டு. நான்காவது குற்றச்சாட்டாக எது சுமத்தப்பட்டிருக்கு கேட்டா, தாக்குதலுக்கு முன்பதாகவும் தாக்குதலுக்கு பின்னரும் கூட இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை முற்றுமுழுதாக மறைப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார் துவான் சுரேஷ் சலே என்கிற முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவராக செயல்பட்டவர் என்கிற தகவல்களை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்ட தெளிவாக முன்வைச்சிருந்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் முன்வைத்த மிக முக்கியமான செய்தியில கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, 4 முஸ்லிம் பசங்களை சுரேஷ் சலே அவர் புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருக்கிற நேரத்தில் ஈஸ்டர் அட்டாக் நடைபெறுவதற்கு சரியாக 3 வீக் இருக்கிற நேரத்தில் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய கத்தோலிய தேவாலயங்களுக்கு அனுப்புகிறார். அங்க அனுப்பி என்ன பண்றாருன்னா, எத்தனை பேர் அங்க வணக்க வழிபாட்டுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் பிரேயர் பண்றதுக்கு வர்றாங்க என்கிற தகவல்களை எல்லாம் அவர் சேகரிக்கிறார். இந்த தகவல்களை சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள்ல 4 பேர்ல ஒருவனை ஒரு சாட்சியாளர் அடையாளம் கண்டிருக்கிறார். அந்த அடையாளம் காணப்பட்ட குறித்த நபர் யார்? இந்த 4 பேர் போறாங்க இல்லையா தேவாலயங்களுக்கு உளவு பார்க்கிறதுக்காக தகவல் சேகரிக்க, அந்த 4 பேர்ல ஒருவன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறான். அந்த ஒருவன் ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு எங்க போனான் என்கிற தகவல்கள் இல்லை. ஆனா இவன் தான் அவன் என்கிறத ஒரு சாட்சி அடையாளம் கண்டிருக்கிறது. இந்த அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நபர் IS பயங்கரவாத குழுவினுடைய சிந்தனை தாக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறார். இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல NTJ என்கிற ஜஹரான் ஹஷீமினுடைய குழுவினர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு தாக்குதலை நடத்த இருக்கிறார்கள் இலங்கைக்குள்ள என்று சொல்லி பாணந்துறையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கக்கூடிய ஒரு நபர், அவர் இலங்கை புலனாய்வு துறையினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, தகவல் கொடுக்கிறார் ராணுவத்தினுடைய ஆயுத பிரிவின் புலனாய்வு பிரிவுக்கு இப்படி ஒரு அட்டாக் நடைபெற போகிறது என்றுதான் அவருடைய தகவல் இருக்கிறது. இந்த தகவலுக்கு எந்த ஒரு ஆக்ஷனையுமே சுரேஷ் சலே எடுக்கல. தகவலுக்காக ஆக்ஷன் எடுக்காதது ஒரு புறம் இருக்க, யார் இந்த தகவலை கொடுக்கிறாரோ அந்த பாணதுரையை சேர்ந்த நபரை கைது செய்கிறார்கள். கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். பிறகு அவர் பிணையில் விடுதலை செய்யப்படுறாரு. விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு சுரேஷ் சலே ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, கொழும்புல கலதாரி ஹோட்டலுக்கு அந்த நபரை வர வைக்கிறாரு. வர வச்சு கலதாரி ஹோட்டலில் நடத்திய அவரோட நடந்த ஒரு மீட்டிங்ல அவரை கைது செய்ததற்கு மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் துவான் சுரேஷ் சலே என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, பிரித்தானியாவுடைய சேனல் 4 தொலைக்காட்சிக்கு இலங்கையிலிருந்து அங்கு தஞ்சம் கோரி இருக்கக்கூடிய ஹன்சிர் மௌலானா வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களையும் சுரேஷ் சலே என்கிறவரால ஈஸ்டர் அட்டாக் என்கிற தாக்குதல் நடத்தப்படுவதற்குரிய பின்னணி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார். உயிர் சேதங்கள் உண்டாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். நாட்டினுடைய பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வைக்கிற அளவுக்கு நடைபெற்ற இந்த தாக்குதலை திட்டமிடுவதில் அரச புலனாய்வு துறையினுடைய தலைவராக செயல்பட்ட சுரேஷ் சலே காரணமாக இருந்திருக்கிறார் என்றும், முன்கூட்டியே இதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு சூழ்ச்சி செய்திருக்கிறார் என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால இவர் தொடர்பான செய்திகளை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். அதை தாண்டி அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்கு தகவல் சொல்லும் போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, தாக்குதலுக்கு முன்பதாகவும் தாக்குதலுக்கு பிறகும் ஈஸ்டர் அட்டாக் பற்றிய தகவல்களை மறைப்பதற்காக குறிப்பிட்ட சந்தேக நபர் முழுமையாக செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் ஆனந்த விஜயபால அவங்க பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய சில சட்டப்பிரிவுகளை சுட்டிக்காட்டுகிறார். பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய 2வது பிரிவு, 3வது பிரிவு, 5வது பிரிவு, 1வது பிரிவு, 2வது பிரிவு, இந்த அனைத்து பிரிவுகளின் கீழும் குறித்த சந்தேக நபர் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கொடூரமான தாக்குதல்களை நடத்திய நபர்கள் அல்லது குழுக்களுடைய தகவல்கள் வெளியாகுவதை தடுக்கிற காரியத்தில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். இதனால தான் பிடிஏக்கு கீழே அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி தகவலை சொல்லக்கூடியவர் அவரை சனிக்கிழமை அவருக்கு கால் பண்ணி குடும்பத்தோட பேச முடியும், அவங்களோட வீட்டாக்கள் வந்து பார்க்க முடியும், புதன்கிழமை சட்டத்தரணிகள் வந்து பார்க்க முடியும், அவருக்கு மருந்து தேவையானதெல்லாம் கொடுக்க முடியும். அதுக்குரிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருக்கிறோம். இங்கே யாரும் கலபலை
ஆகிக்கொள்ள வேண்டிய துடிக்க வேண்டிய எந்த அடிப்படையும் கிடையாது. சட்டம் தன்னுடைய கடமையை முறைப்படிதான் செய்கிறது என்கிற தகவல்களை பாராளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்ல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் பாராளுமன்றத்தில் சுரேஷ் சலே கைது தொடர்பாக நேற்று வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாட்டு மக்களாக ஒரு சமூகமாக ஈஸ்டர் அட்டாக் என்கிற பயங்கரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம். எனவே இது தொடர்பான உண்மை தகவல்களை வருகிற எல்லா செய்திகளையும் நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதிப்புக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் கண்டறியப்பட வேண்டும். எனவேதான் இந்த செய்திகளை நாம் உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். நீதி ஜெயிக்க வேண்டும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற நிலையில் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உச்சகட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நீதியை நம்புவோம், நேர்மை வெளிப்படும் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.